இது மதுரை தெற்கு தொகுதி. ஒரு ஏப்ரல் 23 தேர்தல் வருது. அமைக்கிட்டு வந்ததுன்னா 5 வருஷம் தலையெழுத்து அதுல இருக்கு. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அவன் தான் ராஜா. அவன் நல்லவனா இருந்தா நமக்கு நல்லது நடக்கும். அவன் அயோக்கிய பயிலா இருந்தா நமக்கு கஷ்ட காலம் தான். 5 செகண்ட் வேலைக்கு பின்னால 5 வருஷம் பிரச்சனை இருக்கு. இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நாம நினைக்கணும். இந்த பகுதி மக்களுக்கு அதை வேண்டுகோளா வைக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு பாப்பா இருக்கு, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குன்னா பார்த்து பார்த்து மாப்பிள்ளை பாக்குறோம். ரொம்ப நல்லவனா இருக்கணும், குடி பழக்கம் இருக்கக்கூடாது, கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, பீடி சிகரெட் நோ, எங்கிட்ட டாஸ்மாக் இருக்கிற தெருவிலே போகக்கூடாது, வேற சகவாசம் இருக்கக்கூடாது. எல்லாம் பார்த்து பார்த்து நல்ல மருமகனா தேடுறோம். அவன் கிட்ட நம்ம பிள்ளைய கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஓட்டு போடும்போது மட்டும் எவன் கிட்டதான் ஓட்டு போட்டு அப்படின்னு போட்டு, அதுக்கு நல்லவனா இருக்கணும் அவசியம் இல்லை, நேர்மையான இருக்கணும் அவசியம் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கணும்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. திருட்டு பயம் முள்ள மாதிரி பயம் முடிச்சு வைக்கப்ப எவனுக்கு வேணாலும் போடு, ஒரு 500 ரூபாய் கொடுத்தா ஓட்ட போட்டு அப்படின்னு இந்த பாட்டி அம்மா நினைக்கிறாங்க. அப்படித்தான் நம்ம மைண்ட் வைஸ் கேட்குது. நாட்டுல 4 கோடி பெண்கள் இருக்காங்கல்ல, 4 கோடி பெண்கள் வாழ்க்கையும் நம்ம கையில தானங்க இருக்கு. அதுக்கு நாம தானே பொறுப்பு. அதுக்கு ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போடணும்னு போட வேண்டாமான்னு உங்களை கேட்க வந்திருக்கேன். அவ்வளவு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெண்களுக்கு. வீட்டையெல்லாம் பார்த்து பார்த்து பூட்டுறோம், பீரோவை பூட்டுறோம், கதவை பூட்டுறோம், பெட்ரூமை பூட்டுறோம், கேட்டு கதவை பூட்டுறோம், பூட்டு ஆட்டி ஆட்டி வேற பாக்குறோம் பூட்டிட்டோமா இல்லையான்னு. அவ்வளவு பூட்டிட்டு நான் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு வரேன்னு போட்டு வந்தா திரும்ப வந்து அந்த வீட்டுல என்ன இருக்கும்? கட்டடம் மட்டும்தான் இருக்கும், ஜன்னல் கதவு தான் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. திருடங்கையில சாவியை கொடுக்கறது ஒண்ணுதான், திமுக காரங்கையில ஆட்சியை கொடுக்கறது ஒண்ணுதான். பார்த்து பார்த்து நாம வளர்த்த தமிழ்நாட்டுல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திமுக காரங்களை ஆட்சியை கொடுத்து நீ முதலமைச்சர் யாரு, நீ எம்எல்ஏ யாரு, நீ மந்திரி யாரு, நீ மேயர் யாருன்னா இப்படிதான் குப்பையா இருக்கும், இப்படிதான் கற்பழிப்பு நடக்கும், இப்படிதான் கஞ்சா வைப்பான், இப்படிதான் ஆத்து மணலை எல்லாம் கொள்ளையடிப்பான். கருணாநிதி ஆட்சி காலத்திலேயாவது கோயில சிலைகளை காணாமனாங்க. ஸ்டாலின் ஆட்சி காலத்துல கோயிலே காணாம போச்சுன்றான். ஒருத்தர் ஆர்டிஐல தகவல் அறிவு உரிமை சட்டத்துல திருவண்ணாமலையில ஒரு 2 கோயில் எங்க அப்படின்னு தகவல் உரிமை ஆர்டிஐல லெட்டர் எழுதினாரு. அதுக்கு HRNC பதில் போட்டிருக்க, அப்படி 2 கோயில்கள் இல்லை அப்படின்னு பதில் போட்டான். கோயில் இருந்து கோயில் இல்லைன்ட்டான். எங்க போச்சு தெரியல. மலை எங்கடா போச்சுன்னா மலையை காணோம். அப்போ எல்லாத்தையும் திருடிட்டு போறது, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போறது, எதையும் மதிக்கிறது, அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, கடவுள் நம்பிக்கையும் இல்லை. கடவுளையே நம்பாதவன் பிறகுதான் நம்ம மக்களை எப்படி நம்புவான்? அவனுடைய திமுக காரனுடைய பக்தியும் போலி, அவனுடைய நாத்திகமும் போலி, 2மே போலித்தனம். ஒண்ணு சாமி கும்பிட்டா நல்லா கும்பிடு, இல்ல சாமி இல்லைன்னா சொல்லித்தல, நாசமா போ, எதுவும் பிரச்சனை இல்லை. வருஷமெல்லாம் சாமி இல்லைங்கிறது சனாதனத்தை ஒழிப்புன்றது தேர்தல் வந்த உடனே கோயில் கோயிலா போய் வேட்புமனு வச்சு சுத்திட்டு வந்து வேட்புமனு தாக்கல் பண்றான். ஸ்டாலின் ஒருபடி மேல, அவர் போக மாட்டாரு, வீட்டுக்காரம்மா கோயில் கோயில அனுப்பிச்சு எல்லா பரிகாரம் பண்ணிக்கிறாரு. இது என்ன போலித்தனம்? மரியாதை கொடுக்கிறவங்களும் ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. திறமைசாலிகள் நாணயமானவர்கள் தான் ஓட்டு போடும். அதனால இந்த தெற்கு தொகுதி மக்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், வரக்கூடிய தேர்தலில் இந்த தெற்கு தொகுதியில நீங்க தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கணும்.